ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுகீரை சட்னி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சிறுகீரையில் வந்து பொரியல் தான் செய்வாங்க. சில குழந்தைங்க வந்து பொரியல் சாப்பிட்றதுக்கு கீரையை வந்து கடைவாங்க, இல்லைன்னா பொரியல் செய்வாங்க. சின்ன குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்ருவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரையை பாருங்கள், சிறுகீரை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு தண்டை தனியாக எடுத்துக்கோங்க. அதை கூட பொரியல் பண்ணிக்கலாம். தண்டை வேஸ்ட் பண்ணாமல், தூக்கி போடாமல், அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். கீரை வந்து இந்த மாதிரி இலை மட்டும் பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சிறுகீரை சட்னிக்கு என்னென்ன வந்து பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம். வந்து தேவைக்கேற்ப கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் தக்காளி போட்ட அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கல்லுப்பு தேவை. அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப வரமிளகாய், தேங்காய், உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து புளி சேர்த்திக்கோங்க. தக்காளி போடுறதால புளி வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண வேணாம். புளிப்பு சேர்த்துற அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவைக்கேற்ப எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். சிறிதளவு எண்ணெய். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இந்தளவுக்கு வெங்காயம் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வந்து வணங்கிடும். கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அயன் சக்தி அதிகமாக இருக்குது, இரும்பு சக்தி. கீரை வந்து அவாய்ட் பண்ணாமல் வாரத்தில் 2 முறையாவது கீரை வந்து சேர்த்திக்கோங்க. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். மொத்தத்தில் சிறுகீரை எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சட்னி செஞ்சு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சான்னு பார்க்கலாம். வணங்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வந்து வணக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த சட்னி. வணங்கிடுச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதை வந்து சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து சிறிதளவு இருந்தால் போதும். வரமிளகாயும் நம்ம சேர்த்திக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகாய். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம தாளிக்கும் போது கூட ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம், காரம் பத்தலைன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது அதிகமாக வணங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வணங்கினா போதும். வணங்கிடுச்சு. நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நம்ம இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி சேர்த்திக்கலாம். பெரிய தக்காளியில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே புளி வந்துருக்கு, புளி சேர்த்திக்கலாம். சிறிதளவு புளி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். சொன்ன மாதிரி வெங்காயம், இந்த தேங்காய், இந்த தக்காளியில் வணங்குற அளவுக்கு தான் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் சட்னி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. அதே இந்த பொரியல்னால் குழந்தைங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறிதளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும் தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக அவங்க வந்து வதங்கணும். இது அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். இந்த தக்காளி இருக்கிற தண்ணியே போதும். பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் சட்னி வந்து தண்ணியாக அரைச்சிடாதீங்க. வந்து இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம
எவ்வளோ தக்காளி போட்டோம் எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் இப்போ சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிறுகீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கீரை, அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது பொரியல் பண்ணிக்கோங்க. இப்போ கீரையை மட்டுமே இலையை மட்டுமே பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். சிறுகீரை சட்னி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி விடாமல் இதே மாதிரி நல்லா சுருண்டு இலை வந்து அந்த கீரை வந்து நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வணக்கிக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி இதிலே விட்டுருக்கு. இந்த தண்ணியெலாம் சுண்டிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சுருண்டுடுச்சு. நல்லாவும் வந்து கீரை வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். தக்காளி அது மாதிரி கீரை, வெங்காயம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சிக்க வேண்டியது தான். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கீரை சட்னி. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் கெட்டியாக இருக்கணும். அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், எண்ணெய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதை தாளிச்சிக்கலாம். எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும். கடுகு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு சீரகம், பெருங்காயத்தூள், கலந்துக்கோங்க. லேசாக கலந்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான சிறுகீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை வந்து 2 விதமாக செய்யலாம். தேங்காய் போட்டும் செய்யலாம், தேங்காய் இல்லாமையும் செய்யலாம். நாங்கள் தேங்காய் போட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். தேங்காய் இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.